பிசாசு உங்களுக்குள்ள வரும்போது சத்தம் இல்லாம வருவான். உங்களை விட்டு போகும்போது சத்தத்தோட போவான், அதை கடிச்சிட்டு போவான். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வரும்போது பலத்த காற்றாய் வருவார், சத்தத்தோடு வருவார். போகும்போது சத்தம் இல்லாம போயிடுவார். ஹல்லேலூயா. ரொம்ப கேர்ஃபுல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். பரிசுத்த ஆவியானவர் எப்போ நம்ம விட்டு போறாரு நம்மளால ஐடென்டிஃபையே பண்ண முடியாது. அதுக்குதான் அபிஷேகத்துல நிறைந்தே இருக்கணும். ஹல்லேலூயா. வல்லமையில நிறைந்து கொண்டே இருக்கணும். எதுக்குமா இந்த உலகத்துல நீங்க வாழ்றீங்க? நான் இந்த பிள்ளைகளுக்கெல்லாம் சொல்றேன், ஏன் வாலிப பிள்ளைங்களை சொல்றேன், நல்லா ஏன் பாஸ்டர் நீங்க எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு வந்துட்டு எங்களை வந்து இப்படி இருக்க சொல்றீங்களா? இல்ல மகளே, நான் அதுக்காக அப்படி சொல்லல. நீ அனுபவிச்சாலும், நீ இந்த எவ்வளவுதான் நீ சந்தோஷமா இருந்தாலும், உன்னுடைய ஏஜ் ஆஃப் 35 when the age of 40 அதை நெருங்க நெருங்க இவன் வாழ்க்கையில இதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்கிறத நீ ஐடென்டிஃபை பண்ணுவ. பணம் ஒண்ணும் இல்லைங்கிறத நீ ஐடென்டிஃபை பண்ணுவ. சொத்து ஒண்ணு இல்லைங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுவ. நீ சேர்த்து வைத்திருக்கிற பீப்புள், சேர்த்து வைத்திருக்கிற செல்வம், சேர்த்து வைத்திருக்கிற எல்லாம் ஒன்றுமில்லை என்பதை நீ அறிந்து கொள்வாய். நீ அப்ப அறிந்து கொள்வதற்கு இப்பயே அறிந்து கொள்வையானால், இப்பொழுதே பரிசுத்த ஆவியானவர் உன்னை நிறைத்து பயங்கரமான வல்லமையினால் உன்னை நிறைக்கணும்னு நான் விரும்புறேன்.